இன்னும் சில நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனோஜ் என்பவர் அமெரிக்காவிலிருந்து சென்னை வரும்போது அவருடைய குழந்தையின் பெயர் சந்தியா. சந்தியாவுக்கு நடுவானில் கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. உடனே ஃப்ளைட்டை இஸ்தான்புல்ல லேண்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைச்சிட்டு வர 10 லட்சம் ரூபாய் வழங்கணும். மயிலாடுதுறையை சார்ந்த முபாரக் அலி என்பவருக்கு தாய்லாந்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டப்போ 10 லட்சம் ரூபாய் செலவில் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து சிகிச்சை அளித்தோம். குவைத் தீ விபத்தில் சிக்கின 7 தமிழர்களுடைய உடலை மீட்டு ஒப்படைச்சு அந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கணும். 2ஆம் உலகப் போரில் போர் கைதிகளாக இருந்து மறைந்த தமிழர் நினைவா தாய்லாந்து நிலுகல் அமைக்க 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம். இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்ல காரணம், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசும் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உங்களை ஆதரிக்க அரவணைக்க எப்பவும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இருப்போம். அதை சொல்லத்தான் இங்கே குறிப்பிட்டு சொன்னேன். இதை கேட்கும்போது வெளிநாடுகளில் அல்லல் படுகிற யாராவது ஒருத்தருக்கு நம்பிக்கை பிறக்கும். அவங்களுக்கும் உதவ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு அதற்காகத்தான் இது சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம் தான் வேர்களை தேடி திட்டம். வெளிநாடுகளிலேயே செட்டில் ஆகிட்ட சிலர் மண்ணை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்துக்கு வந்துட்டோம். இனி இந்த சொந்தம் அவ்வளோதானா? உங்களுக்குள்ள நிச்சயம் இது ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட புலமைந்த தமிழர்களோட குழந்தைகளை, மாணவர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் நம்ம மரபோட வேர்களை அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கோம். 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 15 நாடுகளிலிருந்து 292 பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. சில தலைமுறைகளாக விட்டு போன சொந்தங்களை தேடி கண்டுபிடிச்சு உருகி இருக்காங்க. அவங்க கண்களிலிருந்து வழிஞ்ச கண்ணீரும் அவங்க மனசுல தேங்கி நின்ன பாசமும் தான் இந்த திட்டத்தோட நோக்கத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன். வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசோட மோட்டோ. இதுக்காகத்தான் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்ம அரசோட திட்டங்களை நாம ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.